கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துட்டே வந்திருப்பீங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி 2020 தேர்வில் வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள், அதாவது ஏஆருக்கும் டிஎஸ்பியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்தது வந்து பிஆர்எஸ் ட்ரைனிங் தான் போட போறாங்க. ஸோ அந்த பிஆர்எஸ் ட்ரைனிங்க்கு நீ போறதுக்கு முன்னாடி உனக்கு மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று வைக்க போறாங்க. அதுக்கு அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இரண்டுமே வந்து இந்த டிசம்பர் மாதத்துல நடக்க போகுதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும், அதுக்கு நீங்க ஏன் பயப்படக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ எல்லாருமே இதுக்கு மேலேயும் பயந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுல, அவ்வளவுதாங்க. அதுல பேர் வர வைக்க வேண்டியதுதான் முக்கியம். அதுலயே வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம ரிசல்ட்டை வந்து விதின்றது ஒண்ணு தட்டி பறிக்காது. ஸோ மெடிக்கல்ன்றது அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடக்காது பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும். ஸோ ரொம்ப பயந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியா தான் முடிச்சிடும். அதாவது ஒரு 100 பேர் டெஸ்ட் பண்றாங்கன்னா அதுல ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது 2 பேர், சாரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே, ஒரு 2 பேர் ரிஜெக்ட் பண்றதுன்றதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலிட் ரீசன் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியேற்றணும். அது வந்து வெளியேற்றத்துக்கான வாய்ப்பே இல்லைன்றதை தான் நான் உங்களுக்கு அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில தகவல்கள், மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் பத்தி பேசுறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில தகவல்களை வந்து சேகரிக்க விரும்புறேன். ஆக்சுவலாக நாங்கள் ரிசல்ட்ஸ் போட்ட வீடியோ போட்டப்போ வந்து கீழே நிறைய பேர் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம், நாங்கள் ஏஆர் ஆகிட்டோம் சார், நாங்கள் டிஎஸ்பி ஆகிட்டோம் சார், ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, நாங்கள் ஃபயர்மேன் ஆகிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த கட்டமா எங்க முப்படை பயிற்சி மையத்தில் நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளே பண்றோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200400395 இல்லைன்னா 7200400398. சார் 2 நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் கீழே. ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க நேம் பிளஸ் நீங்க என்ன பதவி வாங்கியிருக்கீங்க, ஏஆரா டிஎஸ்பியா, தயவு செஞ்சு ஓகேங்களா. ஏஆரா டிஎஸ்பியான்றத ஜெயில் வார்டனா இல்ல ஃபயர்மேனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏஆர்னா ஏஆர்னு போடுங்க, டிஎஸ்பினா டிஎஸ்பின்னு போடுங்க, ஜெயில் வார்டனா ஜெயில் வார்டன் போடுங்க, ஃபயர்மேன்னா ஃபயர்மேன் போட்டு உங்க நேம், நீங்க என்ன பதவி பிளஸ் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. எனக்கு 3 டீடைல்ஸ் தான் வேணும். உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்க நேம் பிளஸ் இது உங்களுடைய பதவி பெயர் என்னன்றது நீங்க வந்து அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய முகங்கள் எங்க முப்படை சேனல் அகாடமி யூடியூப்ல வந்து தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி போஸ்டிங் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் முகமோ இல்ல 5 பேர் முகமோ இவங்கெல்லாம் இப்படி போஸ்டிங் வாங்கியிருக்காங்கன்றத உங்களுக்கு வீடியோவா வரும். ஸோ நீங்க உங்களுடைய மகிழ்ச்சியை உங்க பெத்தவங்களுக்கும், உங்களை இதுவரையும் யாரெல்லாம் உங்களை வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீலாம் இது வரமாட்டே அப்படிலாம் சொல்லி உங்களெல்லாம் மட்டம்லாம் தட்டியிருப்பாங்க. சில சொந்தக்காரங்க மத்தியிலேயே உங்களால் பதில் சொல்ல முடியாத நிலைமைலாம் இருக்கும். ஸோ எங்கள் அகாடமி சேனலில் உங்களுடைய ஃபேஸஸ் தெரியும் பொழுது அதை எடுத்து அந்த வீடியோவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் ஒரு இவ்வளோ ஓப்பன் ஒரு சேனலில் வந்து நான் பாரு எவ்வளோ பெருமை வாங்கியிருக்கேன், பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கவே வந்து பெருமைப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ மறக்காம அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் ப்ளஸ் நீங்கள் என்ன பொசிஷன் வாங்கியிருக்கீங்க, நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துச்சிங்கன்னா உங்களுடைய முகம் கண்டிப்பாக எங்கள் சேனலில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இதை சொல்லிக்கிட்டு அடுத்து நம்ம வேலைக்கு பார்க்கலாம், நம்ம போகலாம். ஸோ மெடிக்கல் டெஸ்ட். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை இந்த 5 விதமான டெஸ்ட் தான் உங்களுக்கு நடக்க போகிறோம். ஒன்று ஹை, கண்ணு கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. கண்ணில் வந்து உங்களுடைய கலரையும் செக் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு ஷார்ட் சைட்னஸ் இருக்கா, லாங் சைட்டு ஷார்ட் சைட் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து கலர் செக்கிங், கலர் வந்து எந்த அளவுக்கு உனக்கு நல்லா தெரியுது, ஒரு கலர் விசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது வந்து இயர் செக் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது வந்து உனக்கு ஸ்கேனும் எக்ஸ்ரேவும் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ரே இஸ் எ மஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டெஸ்ட்டை தான் நான் மெயின்னு சொல்லியிருக்கேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் வந்து உனக்கு கண்ணோ காதுலையோ எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் தான் மேக்ஸிமம் நீ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அது கூட ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. சுத்தமாகவே உனக்கு அந்த கண்ணு தெரியல, அந்த ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கன்னா அது சுத்தமாகவே எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்ற பட்சத்தில் உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இயரும் வந்து சுத்தமாவே காது கேட்கலன்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸ்ரேன்றது வந்து ரொம்ப மஸ்ட், ஸ்கேனும் எக்ஸ்ரேவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரியரா எதனா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிளேட் வச்சிருக்காங்க, இல்லை எதனா எலும்பு உடஞ்சு போய் எதனா ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் எக்ஸ்ரே. ஸோ எக்ஸ்ரேவும் மஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதுல எதனா பாசிபிலிட்டிஸ் இருந்தால் தான் அந்த ரிஜெக்ஷனுக்கே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவும் வந்து ரொம்ப சிவியரெல்லாம் பார்க்க மாட்டாங்க பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும். ஸோ எஸ்ஐஆர் இருந்தால் வேற மாதிரி இருக்கும், பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஹை அண்ட் இயர் அண்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே. நெக்ஸ்ட் பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அது நார்மலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இசிஜி எடுப்பாங்க, உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்றதுக்கு. ஸோ இந்த டெஸ்ட்லாம் மட்டும் தான் உனக்கு எடுக்க போறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் ஹை இயர் ஸ்கேன். ஸோ இதுவே வந்து எப்படி எடுப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க மெடிக்கல் டெஸ்ட்ல. அதாவது வந்து 2 விதமா எடுப்பாங்களாம். ஒரு முறை என்ன பண்ணுவாங்களா, கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி, போலீஸ் சைட்ல இருந்தே கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி அங்கேயே 100 மெம்பர்ஸை வர வச்சு டாக்டர்ஸ் டீமை வர வச்சு எடுத்துருவாங்களாம். ஓகேங்களா. ஏதாவது எல்லா டெஸ்ட்டையும் ஒரே நாள், எப்படி இருந்தாலும் உனக்கு மெடிக்கல் ஒரே நாள் தான் முடிஞ்சிடும்.
ஸோ இந்த மாதிரியும் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அங்கே போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க 50-50 மெம்பர்ஸாக. ஸோ அந்த மாதிரியும் போய் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜிஹெச் டாக்டர்ஸ்னால தான் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. இந்த டெஸ்ட் தான் முக்கியம். அதுலேயும் ஹை இயர் ஸ்கேன் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும், அது எந்த விதமான இருக்கிறது. அதனால ரிஜெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 99% வாய்ப்புன்றது கிடையாது. ஸோ நம்மளுடைய லக் இருக்குல்ல, கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி போயிடுவோம். அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் அடுத்த மஸ்ட். நீங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோட வந்து இதை கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் வரும்பொழுது உன்னை அந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உன்னை செக் பண்ணுவாங்க. அதாவது நீ இருக்கக்கூடிய அட்ரஸ், நீ சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ்ல இந்த ஸ்கூல்ல இருந்தா நான் படிச்சேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கிராஸ் செக் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு அட்ரஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கு உன் நெய்பர் கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்களே வந்து செக் பண்ணுவாங்க, போலீஸே வந்து செக் பண்ணி சைன் வாங்குவாங்க. ஸோ வருவாங்க அவங்க உங்க வீட்டுக்கு வந்து, உங்க அக்கம் பக்கத்துல நெய்பர், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இவர் இங்க தான் இருக்காரா, ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்காரா, பையன் எப்படி ரொம்ப தங்கமான பையனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்க நெய்பர் கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு போவாங்க ஒரு ஃபார்ம்ல. ஸோ வீட்டு அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட இப்பயாவது கொஞ்சம் ஆறுதலா பழகிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எதுவும் பிரச்சனைலாம் வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. அதுதான் சொன்னல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் திருப்பியும் செக் பண்ணி போலீஸ் வந்து அவங்க பக்கத்துல இருந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இது பண்ணி கொடுத்த உடனே உனக்கு அடுத்த கட்ட வேலை பிஆர்எஸ் ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஸோ தாராளமாக போயிட்டு போலீஸ் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏஆருக்கும் டிஎஸ்பிக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டோம், பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஜெயில் வார்டனும், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர்மேனும் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் தான் கேரி ஓவர் ஆகும். ஸோ மெடிக்கல் மட்டும் ரொம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இது மட்டும் தான். ஆனால் ரிஜெக்ஷன்ன்றது யாரும் பயப்படுத்தி விட்டுருவாங்க, அதெல்லாம் பார்க்கலன்னா விட்டுருவாங்கடா, கண்ணு இது பண்ணுங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. நம்மளால உள்ளதை உள்ளபடி எடுத்துட்டு போய் காமிப்போம், கண்டிப்பா செலக்ட் ஆவீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மட்டும் இல்லாம மறக்காம நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய போட்டோ, நேம் வந்து நீங்க வாங்கின போஸ்டிங் வந்து மறக்காம வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபிகர்ஸ், போட்டோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்க கண்டு பெருமைப்படலாம், ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். கண்டிப்பா பிஆர்எஸும் போவீங்க, எல்லாருமே போயிட்டு நல்லபடியா ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஒரு போலீஸா ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியில வாங்க, பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.